வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் காம்பினேஷன் தான் பண்ணி காட்ட போகிறேன். சிக்கன் தொக்கு அண்ட் தக்காளி சாம்பார். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. குக்கிங் டைம் சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக குயிக்காக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே 1 kg சிக்கன் பீசஸை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 3 tablespoons யோகர்ட், 1 tablespoon சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். நான் முடிஞ்சால் ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 1 hour இதை மேரினேட் பண்ணி வச்சா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அண்ட் இந்த ரெசிபிக்கு சிக்கன் பீசஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் கொஞ்சம் நல்லா போன்ஸோடவும் இருந்ததுன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடாயில் 1/4 cup நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், கல்பாசி அண்ட் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி சோமும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் வெங்காயம் சேர்க்கணும். யூஸ்வலாக 1 kg சிக்கனுக்கு 2 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 7 minutes நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் குவான்டிட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ சின்ன சைஸ் தக்காளி 1.5 தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகி ஒரு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1 tablespoon மிளகாத்தூள் அண்ட் 1 tablespoon கரம் மசாலா தூள். நம்ம ஏற்கனவே 1 tablespoon மிளகாத்தூள் மேரினேஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை 2-3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் அந்த சிக்கனில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆனதும் சிக்கன் பீசஸை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கும் இந்த சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணணும். இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutesக்கு இதை லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 minutes கழிச்சு இது எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி இதை குக் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 cup அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 to 30 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ண போகிறோம். எவ்ரி 5 or 7 minutes நம்ம இதை பார்த்து இதை கிளறி விட்டுனே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது சீக்கிரமாக அடி பிடிக்கும். ஸோ இந்த சிக்கன் நல்லா குக் ஆகி இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக 30 minutesல எனக்கு சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாம்பார். இந்த சாம்பாருக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 2-3 தக்காளி அண்ட் கொஞ்சமாக வெங்காயம் வந்ததுன்னா போதும். அண்ட் இதுக்கு நம்ம சாம்பார் பவுடரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு 1 cup துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பருப்போடு 3 cup தண்ணி சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இந்த பருப்போடு 1 teaspoon எண்ணெய், அப்புறம் 1 teaspoon மஞ்சள் தூள் நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு 2-3 பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா 3 தக்காளி சேர்த்து 4 to 5 whistles வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிவிடுங்க. பருப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் தக்காளியும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி, அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். அண்ட் அந்த சாம்பாருக்கு டேஸ்ட் அந்த தாளிப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த தாளிப்புக்கு 2 teaspoon நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் அண்ட் முக்கியமாக இதுக்கு வடகம் சேர்க்கணும். இந்த சாம்பாருக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் இந்த வடகத்தில் தான் இருக்குது.
அண்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அண்ட் வெங்காயம் வந்து லெஸ் தென் ஹாஃப் வெங்காயம் தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சாம்பார் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும் தாளிப்பு சாம்பாரில் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஸோ 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாம்பார் அண்ட் சிக்கன் சாப்ஸ் இஸ் ரெடி டு சர்வ்.